இந்த மாமா இங்கே பாரு, சில்வர் பட்டன் வாங்கியிருக்கேன், அப்புறம் வந்து கோல்டன் பட்டன் வாங்கியிருக்கேன், 2 சேனலுக்குமே. வாங்கியிருக்கேன். எவ்வளோன்னு வாங்கலப்ல? எவ்வளோ? அட பைத்தியக்கார மெண்டலே, உனக்கு தெரியுமா? இது வந்து நான் இந்த சில்வர் பட்டன் இருக்குல்லப்பா, இது வந்து 1,00,000 பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாதனா சமையல். ஆமாம். அட ஃபாலோனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கப்பா. அதுக்காக வந்து எனக்கு வந்து சில்வர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்புறம் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10,00,000 பேர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து இது வந்து கோல்டு பட்டன் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாமா. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது அவார்ட் மாதிரி. அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்புறம் விவரமா அப்படி சொல்லு போல. அவன் கலச்சு போய் வந்த நேரத்துல வாங்கியிருக்கேன். நான் என்ன அந்த கண்ணாடி குச்சி இவ்வளோ ரேட் போட்டு வாங்கியிருக்காளான்னு பார்க்குறேன். ஏ அப்பா, இதெல்லாம் மிகப்பெரிய கிஃப்ட் மாமா. இதெல்லாம் என்னென்ன பாக்கெட்லாம் வருது. அது இது உள்ளார வச்சு கெட்டு போகாம ஏதோ இது வந்து கார்டெல்லாம் இது கொடுத்துருக்காங்க எனக்கு. அவார்டு, கிரியேட்டர் அவார்டு தான் மாமா. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறாங்க, யூஎஸ்ஏல இருந்து கொடுக்குறாங்க, அமெரிக்கால இருந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து யூஎஸ் காரங்க வந்து யூடியூப் நடத்துறாங்கல்ல, அது வந்து டைமண்ட். அது வந்து டைமண்ட். அது வந்து 10 கோடி, 1 கோடி பேர். அது வந்து 1 கோடி பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணாதான். 10,00,000 பேர் மாமா. இது வந்து 1,00,000 பேர், இது வந்து 10,00,000 பேர். என்ன 1 கோடி பேர்னா 10 மில்லியன் எடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இது டைமண்ட்ல நம்ம வந்து வாங்க முடியும், நமக்கு தருவாங்க. எடுத்தலாம் போ. அமெரிக்கன் பெஸ்ட் அவார்டு மாமா. எனக்கு நீயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல மாமா. எங்க அப்பா இல்லைன்னா நான் வந்திருக்க முடியுமா? அப்பனை இழுக்கிற. அந்த ஆளு எங்க அப்பா வந்து அழகான 3 தேவதைகளை பெத்து போடவும் தான் 3 மருமகனுங்களும் இப்ப வந்து நீங்களாம் வந்து கிளுகிழுப்பு அலையிறீங்க இல்லன்னு வச்சுக்கவேன். நானும் இன்னும் பச்சை தண்ணி கூட தான். எப்ப நிலம் வச்சிங்க? நான் சொன்னாங்க நிலம் வச்சது. அதுதான் என் வீட்டுக்கு தான் நிலம் வச்ச. சந்தோஷமா இருக்குயா, சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து என் பெட்ரூம்ல கொண்டாந்து என்ன இதை வந்து கொஞ்சம் மாட்டி விடு. இது என்ன இப்படி இதுக்குள்ளார வைக்கணுமா மாமா? இது அழகா 4 ஆணி வச்சு எனக்கு அடிச்சு விடு மாமா. அடிச்சு விட்டு என்னோட பெட்ரூம்ல கொண்டாந்து வை. என்ன புரியுதா? பில்லுக்கு போனியா? எங்க உன் பிள்ளைங்க காணா? உன் பெரிய மவளை காணா, பேத்திய காணா, மருமவனை காணா? ஃபங்க்ஷனுங்க அபி உள்ளார அந்த பல்லு வலி என்னன்னு பாரு. பல்லு அந்த பிள்ளைக்கு எதிர் சொரந்துக்குச்சுப்பா. பல்லு வலி என்னன்னு பாரு மாமா. பல்லு வலியில் அப்படியே படுத்து கிடக்குது. சின்ன சின்ன பார்த்து சரியா பார்த்து. தங்கமயில 2 அவார்டுமே வாங்கிட்டேன் தங்கமயில. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என் தங்கமயில. எங்க இருக்கு? நம்ம தோட்டத்திலயா பயிர் போட்டிருக்கியா? பில்லு பயிர்.
நான் வரலான்னு பார்க்குறேன், ஒரு நாளாவது பில்லு அறுத்துட்டு வந்துடலான்னு பார்க்குறேன், அறுக்க முடியல. வெயில் அப்படி கொளுத்துன்னு கொளுத்து. எங்கள் அப்பாவுக்கு அந்த கலைஞர் டிவி இருந்தால் கொண்டாந்து வைமாம்மா. ஒரு ஃபேன் இருந்தாலும் கொண்டாந்து வைமா. வேஸ்டான ஃபேன் இருந்தால் அதில் போய் சுத்த விட. அது இருக்கும் பாரு, நம்ம வீட்டில் ஏதாவது ஃபேன் இருக்கும் பாரு, அதை கொண்டு போய் அதில் மாட்டி விடு. ஒரு டிவி கலைஞர் டிவி இருந்தால் கொண்டாந்து எங்கள் அப்பாவுக்கு மாட்டி விடுங்கம்மா. என்னத்த மாட்டிக்குவாரு? கொஞ்சம் கூட உனக்குலாம் மனசாட்சியே இல்லை பாரு. மாட்டி விட. நீ தூங்குறியா? வெளியே போய் படுக்கிற, இங்கே போய் படுக்கிற, அங்கே படுக்கிற, இங்கே படுக்கிற, அப்படியே உன்னைய சுற்றி எல்லா பக்கமும் காத்தடிக்குது குழு குழுன்னு. அவர் பாவம்ல. போதையில படுத்திருந்தாண்ணா, அவர் எதில் படுத்திருந்தாண்ணா இருந்தாலும் நம்ம கடமையை நான் செய்யறது இல்லையா? போய் அதை மாட்டி விடுப்ப. ரொம்ப தான் பண்ணுவ, பிழுக்கு மயிர் பண்ணிக்குவ. மாட்டி விடுப்போ. அப்படியே கிடக்கு அந்த அந்த வீடு, அம்மா வீடு அப்படியே இங்கிட்டு திறந்து கிடக்குது, இங்கிட்டு திறந்து கிடக்குது. ஒரு என்ன ஒரு 10 ஆஸ்பரா சீட் ஆகுமா அதை கட் பண்ணி அதில் மாட்டி விடுறதுக்கு? அதை பண்ணேன்னா அதை பண்ண மாட்டேங்கிற. ஏதோ இருக்க வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே. அந்த ஆள் இல்லைன்னா நீங்களாம் வந்துடுவீங்க நல்லா. ஒரு 10 ஆஸ்பரா சீட்டு வாங்கி அதை கொஞ்சம் மாட்டி விட்டு ஒரு ஃபேனு ஒரு டிவி ஒன்று வாங்கி வை எங்கள் அப்பாவுக்கு. டிவி இல்லாமல் தான் அந்த ஆள் பித்து பிடிச்சாப்புல இங்கிட்டு இங்கிட்டு அலையிறாரு. அதான் நீ வண்டியை போய் நான் கேட்காம இருக்கேன். அந்த வண்டியை வித்து தின்னுட்டானா என்ன பண்ணானா தெரியலையே. வீட்டுக்குள்ளே இருக்க அந்த ஃபேனு ஓடாத பொண்ணு 2 ஃபேனு கிடந்துச்சு, அதை அவுத்து ரிப்பேருக்கு கொடுத்தாரா, அது ரிப்பேர் பண்ணவே இல்லையா? என்னன்னு கேட்குறேன், வண்டி எங்கன்னு கேட்குறேன். இந்த மாதிரியா காலம் முழுக்க 65-70 வருஷமா இந்த மாதிரியா பண்ணுவாரு? சி, பாவமாவும் இருக்குது ஒரு பக்கம், இந்த ஆள் பண்றது அக்குறமாவும் இருக்குது. எனக்கு முடியாதவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தா அதை ஓட்ட மாட்டேங்கிறாங்க, கடுப்பு வர மாதிரி. ஏன் 3 நிலை வச்சுட்டேன், இரு வரேன்.